ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பாலாபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க, டெம்பிள் விலாக். என்னடா அவன் டெம்பிள் விலாக்னு போட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? அதாவது ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு பற்றி சொல்லலாம், ஒரு இந்த சாமி இந்த இதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பார்க்குறது 4-5 கோவிலை பார்க்க போகிறோம், அதுவும் ஒரே இடத்துல. ஸோ அதனால் டெம்பிள் விலாக்னு போட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து திருவள்ளூர் போகிற ரூட்டு. அதாவது கரெக்டாக லேண்ட்மார்க் சொன்னோன்னா, ஸ்ரீபெரும்புதூர் வந்து 2 கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு பெரிய ஆலயம் இருக்கும். அதாவது கோகுல் டேம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு அந்த புத்து கோவில்னு சொல்லுவாங்க. புத்து கோவில் நாகாத்தம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கணபதி, அப்புறம் வந்து குருவாயூரப்பர், அப்புறம் ராஜராஜேஸ்வரி, அப்புறம் அனுமான், அப்புறம் ஐயப்பன், பைரவர், அப்புறம் சாய்ராம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல இருக்காங்க. ஒரே இடத்துல நம்ம என்ட்ரன்ஸில் வந்து போனோன்னே அந்த எல்லா சாமிகளும் அங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க குருவாயூரப்பன் டெம்பிள், ராஜேஸ்வரியம்மன் டெம்பிள். அது என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கோம் நம்ம போர்டில் வந்து இத்தனை சாமிங்க உள்ளே இருக்கும். ப்ளஸ் இது ஒரு முக்கியமாக போட்டிருப்பாங்க. இது வந்து கேட்டு, செக்யூரிட்டி கேட்டு. இங்கே தான் வந்து நம்ம பைக்லேயோ கார்லேயோ போனால் கேட்பாங்க, என்ன எங்கே போகிற எதுன்னு. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, இங்கே பார்க் பண்ணுங்கள், அங்கே பார்க் பண்ணுங்கள் வண்டியை அப்படின்னு. ஃபஸ்ட்டு போனோன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ராம், அதாவது சாய்பாபா ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வெளியே ஒரு புத்து கோவில் இருக்கும். அங்கேயும் ஒருத்தர் சில பேர் சாமி கும்பிட்டு வருவாங்க. சரி, நம்ம வாங்க சாய்பாபா பார்க்கலாம். அவர் அந்த சாய்பாபா வந்து ஒரு பாதை மாதிரி வச்சுருப்பாங்க. பாதை மாதிரி வச்சுட்டு அந்த வந்து அதை தொட்டு கும்பிட்டு அது அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அது ஒரு இது மாதிரி இருக்கும், அவ்வளோ கூலிங்காக. அதை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், சாமியை கும்பிடுவோம்னு சொல்லிட்டு. இந்த சைடில் வரும்போது பார்த்தோன்னே எனக்கே மை செழிச்சிருச்சு. என்னோட அப்படியே நேச்சுரலாக ஒரு அப்படியே உட்காந்துங்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறமா அதை வந்து சைடில் வந்து ஒரு எடுத்துகிட்டு இல்லை அப்படின்ட்டு அப்புறம் சாய்பாபாவை வணங்கிட்டு அவர் முதல்ல யாரும் வரலை, அதனால் வீடியோ எடுத்தேன். ஸோ யாருனா வந்திருந்தாங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் அதை எடுத்துட்டேன். சரி, ஒரு நண்பர் வந்து கண்டிப்பாக கேட்டிருந்தார் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு, அவருக்காக ஒரு விளாக் போடலான்னு. இதுதாங்க ராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள்லேயே உள்ளவே கணபதி, பைரவர் அந்த மாதிரி உள்ளே சின்னதாக வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த ராஜேஸ்வரி அம்மன் டெம்பிள். அதை சொல்கிறேன்ல, நம்ம ஒரு அம்மன் வந்து கரும்பு வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த வந்து உள்ளே நல்லாயிருக்கும், உள்ளே அமைதியாகவும் இருக்கும், சைலன்ஸாக இருக்கும். இது வந்து பார்க்கறது நம்ம அவுட்ரு லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மாதிரி இருக்கும். அது எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஒரு தாமரை ஒரு கவுத்து போட்ட மாதிரி உள்ளே அவ்வளோ ஷேப்பாக இருக்கும். அது உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு அவ்வளோ அமைதியாக இருக்கும், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நம்ம வந்து எந்த சிந்தனையும் இருக்காது. எவ்வளோ டென்ஷனில் நம்ம போனாலும் அந்த அம்மனை வணங்கிட்டு வந்தோன்னு வச்சுங்க, அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து எப்போ சமயம் டைம் கிடைச்சா வந்து பாருங்கள், பார்த்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதுதான் அது உள்ளே. அவுட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கும். இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. இது வந்து அங்கே பேர் போடலை அந்த அம்மன். அது இதுதாங்க அந்த அவுட்டர் லுக்கு. சொன்னல நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடுவோம், இது வந்து அவுட்டர் லுக்கு. நீங்கள் அது உள்ளே போனோடனே ஒரு மனசுக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருந்துருமா. அது சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, அது அனுபவிச்சா தான் தெரியும்னு. ஸோ பட் நான் அனுபவித்தேன். அதாவது அமைதியாகவும் ரிலாக்ஸேஷனாகவும் அப்படி அமைதியாக இருந்தது. சத்தமும் இல்லை, ஒரு கூட்டமும் இல்லை, ஒரு அமைதியாகவும் இருந்தது. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் எங்கே போனோம், அதாவது சில பேருக்கு கிடைக்கும், எனக்கு எங்கே கிடைச்சிது. ஸோ அதனால் நான் ஒரு விளாக்காக போடலாம் அப்படின்ட்டு ஒரு மனசு திருப்திக்காக தான் இந்த விளாகை நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது இங்கே ஐயப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஒரு சின்னதாக கட்டி அதுக்குன்னு வச்சுருக்காங்க. இதுதாங்க ஐயப்பர். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. இதுதாங்க ஐயப்பர் சிலை. இந்த சிலையை வந்து அவரையும் நம்ம வணங்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன், லெஃப்ட் சைடில் குருவாயூர். நம்ம ரைட் சைடில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து
ராஜராஜபுரம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் பார்க் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து குருவாயூர் டெம்பிள். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காருலாம் இருக்குது, கூட்டம்லாம் இருக்கும் போல இருக்குது. அதனால் வாங்க போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி லேண்டு, இது சென்டராக வந்து கோவில் கட்டியிருப்பாங்க. எந்த பில்டிங்கோ எதுவுமே கிடையாது. அமைதியாக இருக்கும், நல்ல சைலன்ஸாக இருக்கும். சரி, இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி தேங்குது. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போர்டை பார்த்துருவோம். இதுதாங்க குருவாயூரப்பன் ஆலயம், ஸ்ரீ குருவாயூரப்பன் டெம்பிள் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா. இதுதான் இது நம்ம வந்து இப்போ சாமி போகும்போது நம்ம பேக் சைட்லேருந்து தான் ஏறும். அந்த போர்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, போர்டுலேருந்து ரைட்டில் போனால் தான் என்ட்ரன்ஸ் வரும். ஸோ அங்கே மழையை சேராக இருக்கும்போது நம்ம இப்படியே எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இதுதாங்க வந்து பேக் சைடு. நம்ம பார்த்தீங்கன்னா விளக்குலாம் வச்சுருப்பாங்க, ஃப்ரண்ட் சைடில் தான் வைப்பாங்க. ஸோ இது ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட்டும் வச்சுருக்காங்க, பேக்கும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இது வந்து பேக்கில், இப்போ நாங்கள் வந்து பேக்லேருந்து நான் வரேன், பேக்கில் வந்து இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஃப்ரண்ட் சைடு போகல. சரி வாங்க, நம்ம இப்படி போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடில் போய் காட்டுறோம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி அவ்வளோ பச்சை பசுமைன்னு இருக்கும். எந்த ஒரு சத்தமோ கூட்டமோ எதுவுமே இருக்காது. எல்லாம் வருவாங்க, சைலண்ட்டாக போவாங்க, சைலண்ட்டாக சாமி கும்பிடுவாங்க. நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு அழகாக பாருங்கள், பில்லுக்கு சென்டராக ஒரு இதை போட்டு அழகாக வச்சுருக்காங்க. எந்த இதுவுமே இருக்காது. அதை நடக்க முடியாதவங்களும் அழகாக உட்காந்து ரிலாக்ஸேஷன் உட்காந்து பண்ணிட்டு போவாங்க, காற்று வாட்டமாக. அதுவும் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக காற்று வரும். அவ்வளோ, நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இந்த மேட்டெல்லாம் கிடையாது. மதிய டைமில் வந்தோம், மதிய டைமும் ஆமாம், வந்தோடனே எங்கள் பசங்களாம் காலை வைக்க முடியல, கால் பற்றிக்குதுன்னுவாங்க. இப்போ பரவாயில்ல, மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டெவலப் ஆகிருக்கு. மேட்டு மாதிரி போட்டு அது கால் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் காலை தூக்கி நடப்போம் அந்த டைமில். ஏன்னா அந்த டைமில் வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். மதியம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்றதுக்காக அந்த டைம் வரும். ஸோ ஈவினிங் நல்லா இருக்கும். இதை வந்து வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க வெயிட்டு. அதாவது ஒருத்தர் சில பேர் எனக்கு இது நல்லா ஆயிடுச்சுன்னா அது பண்ணுறேன்னு வேண்டுதல் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி இது வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க. அது அவங்க வேண்டுதல் முடிஞ்சிச்சுன்னா அது நிறைவேற்றத்துக்காக. இதை பாருங்கள், இதுதான் வந்து மெயின். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு லுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பேக்கு, அது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு இது. ஸோ அந்த பக்கம் நம்ம போர்டு வச்ச சைடில் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். ரைட் சைடில் வந்து அப்படி வரும். இந்த மழை கண்டத்தினால சேராக இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லோரும் இந்த வழி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காரில் வரவங்க அந்த மாதிரி வரவங்க தான் அந்த பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நடந்து வரவங்களும் எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. வாங்க அந்த வெளியே காட்டுறோம் பாருங்கள். கொடி கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு லுக்கு. அதாவது குருவாயூருடைய டெம்பிள் வந்து முதல்ல இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நம்ம வந்த வழி வந்து பேக் சைடு. கொடி கம்பம் இருக்குங்களா. இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆபீஸு, அங்கே ஆபீஸு. இது வந்து ஒரு அமைதியாக இருக்குது. இல்லைன்னா பரதம் இதெல்லாம் வச்சாங்கன்னா ஒரு அந்த டான்ஸ் கிளாஸு, அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, கலை நிகழ்ச்சியோ ஏதோ நிகழ்த்து அது ஒரு வச்சுருக்காங்க. இப்போ வாங்க இதோ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் குருவாயூர் டெம்பிள். அங்கே வந்து அமைதியாக இருக்கணும், மொபைல் யூஸ் பண்ண விடாது. நாங்கள் இருந்தாலும் வெளியேருந்தே ஜூம் பண்ணேன் பாருங்கள். அதுதான் குருவாயூர் டெம்பிள். விளக்கு லைனாக இருக்குதுங்களா, சென்டராக அவர் இருக்கார். ஸோ இந்த சைடு அந்த சைடு விளக்கு, சென்டராக அவர் இருக்கார். இதுக்கு நான் அவர் எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அலோடு கிடையாதுன்னாங்க. சரிங்க, நான் அவுட்டில் அதை எடுத்துக்கிறேன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி எடுத்தேன். சில பேர் வந்து அசால்ட்டாக எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் என்ன பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, சில பேரையும் எடுக்கக்கூடாதுன்னு. சரி, கண்டிப்பாக பிளாக் போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக எடுத்தேன். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸ். நம்ம குருவாயூருக்கு போகிறோம்ல, இன்னொரு ரிப்பீட்டும் பண்ணி காட்ட பாருங்க. அந்த போகிற என்ட்ரன்ஸில் இங்கே அதை பாருங்கள், மொபைல் நாட் அலோடுன்னு போட்டிருக்கு, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இதை வந்தேன்னா சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம எதனா கச்சேரி எதனா நடத்துகிறாங்கன்னா இந்த இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயே ஸ்பீக்கரு எல்லாமே இருக்கும். ஸோ ஏதாவது மார்கழி மாதம் அதை மாதிரி நடக்குன்னா இங்கே உட்காந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல, இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வரும்போதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, எதுவுமே எல்லாம் காலியாக இருக்கும். பரவாயில்ல, இங்கே எல்லாம் உட்கார மாதிரி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் வைக்க முடியாதவங்க, ஏதோ ஃபங்க்ஷன் வைக்க முடியாத இடம் இல்லை அப்படின்றவங்க இங்கே வந்து இந்த அலுவலகத்தில் இந்த நிர்வாகிகிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி நம்ம காசு கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா என்னால் முடிஞ்ச அளவு ஏதாவது பண்ணுவாங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இதில் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியிருக்காங்க. நிச்சயதார்த்தம்
அப்புறம் அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் சில வைப்பாங்க. ஆனால் அவனா ஒரு அந்த நிர்வாகி என்ன சொல்லுவாங்கன்னா, வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி அதாவது போடாத ஐட்டமாக வந்து சமைக்கணும், சமைச்சு போடுங்க, மற்றதெல்லாம் நான்வெஜ்லாம் இது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சில நிர்வாகிகள் வந்து ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை கடைபிடிச்சிக்கிறதுனா நம்ம அங்கே வச்சுக்கலாம், இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னா நீங்கள் வெளியே தான் வச்சுக்கணும். ஸோ இந்த இதுக்காகவே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்டர் லுக்கு. நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விளக்கு அவ்வளோ சுற்றி அவ்வளோ இருந்தது. வெறும் எரிஞ்ச இந்த விளக்கே இவ்வளோ இருக்குன்னா அப்போது தீபாவளிக்கு ஏற்றிருப்பாங்க, எவ்வளோ இருக்கும் பாருங்க. இந்த செக்யூரிட்டி தான் நம்மளை வந்து மொபைல் எடுக்காத, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. ஒரு சமயம் ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, மொபைல் எடுக்கலாம். ஆனால் ஆள் இருந்துட்டாங்கன்னா, ஆனால் சில பேர்லாம் எடுக்கிறாங்க வீடியோவாக, நம்ம எடுக்கும்போது எடுக்கக்கூடாதுனாங்க. இல்லை சரி ஒன்லி அவுட்லுக் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா போடலாம், விளாக் போடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் சேம் அதுதான், ஃப்ரண்ட்டு பேக் சேம் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அந்த கோபுரம் வந்து சரி, இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா அதை வந்து கொடிலாம் இருக்கும். ஃப்ரண்ட்ஸு லுக்கில் வந்து கொடிலாம் இருக்குது, விளக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. நானும் உங்களோட பேசினே வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இப்போல்லாம் வந்து இந்த நடந்து போகிற பாதைக்கு மேட்டு போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் அதெல்லாம் இருக்காது, அந்த மேட்டெல்லாம் இருக்காது. என்னால் வந்து உள்ளே போய் எடுக்க முடியல. பட் என்ன, இன்னும் ஒரு டைம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிதுன்னா, இல்லை யாருன்னா நிர்வாகிகிட்ட பேசி கிடைச்சிச்சின்னா, நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உள்ள லுக்கை வந்து நான் கண்டிப்பாக காட்டுவேன். இப்போ அவுட்டரில் பாருங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே உள்ளவும் இருக்கும், உள்ளவும் சுற்றி வரலாம். ஸோ இதுதாங்க பிரசாதம். இந்த பிரசாதத்தில் கொஞ்சோண்டு சந்தனமும் துளசி பூ ஒரு வாயலில் வச்சு கொடுத்தாங்க. அது கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அதுவும் வச்சு கூட கையிலோட தொடாமல் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குருவாயூரப்பன் ரொம்ப கண்டிஷன் போலகுது. அப்படியே கையில் தொடாமல் அப்படியே தூக்கி போகிற மாதிரி டக்குன்னு கொடுத்தாங்க. ஸோ அது ஐதீகம் போலகுது. இதுதாங்க கார் பார்க்கிங் போது பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கம்மி தான். இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்குது, நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போகலாம். ரைட்டில் இவர் நான் வாயலையில் பிரசாதம் நினச்சிக்கின்னு வந்து கிட்ட வந்து பார்க்குறாரு. எதுவும் இல்லைன்னு சொன்னோடனே விலகிட்டாரு போயிட்டாரு. வந்துடுச்சுங்க. இதுதாங்க கேட்டு, நம்ம என்ன ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா செக்யூரிட்டி கேட்டுன்னு, அந்த மாதிரி இது செக்யூரிட்டி கேட்டு. இவருக்கு நம்ம போகும்போது செக் பண்ணுவாங்க, பார்த்துட்டு. இப்போ பார்த்துங்க, நம்ம வந்தோமே அதே மாதிரி தான் இப்போ நம்ம வெளியே போகிறோம். கோவிலேருந்து வெளியே போகும்போது லெஃப்ட் சைடில் ஸ்ரீபெரும்புதூர், ரைட் சைடில் திருவள்ளூர். ஸோ இதுதாங்க லேண்ட்மார்க்கு. அந்த நாகாத்தம்மன் கோவில் புத்து கோவில்னு சொல்லல, இந்த லேண்ட்மார்க் இது தான். ஸோ இது ரொம்ப பழமையான கோவில் தான், ரொம்ப அற்புதமாக எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் போவாங்க. இந்த வந்தபோது பார்த்தா அனுமான் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லுக்கான பட்டனை அழுத்துங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.